மக்களின் முதல்வர் தளபதியின் ஆணைக்கிணங்க பொதுச் செயலாளரின் அறிவுரையின்படி இங்கே நமது மாவட்ட தலைவர் ஆற்றல் மிகு செயல் வீரர் சபீன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது இந்திய மீன்வள மசோதாவின் எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அன்பு சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை கூறி எனது உரையை தொடங்குகிறேன். இந்தியாவிலே கிழக்கு கடற்கரை என்று மேற்கு வங்காளத்தில் தொடங்கி மேற்கு கடற்கரை ஆகிய குஜராத் வரை 11,099 கிலோமீட்டர் கடல் பரப்பை கொண்டது இந்தியா. இந்த கடல் பரப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 5.31 லட்சம் மெட்ரிக் டன் மீன்களை மீனவர்கள் பிடித்து வந்து 50 லட்சம் மீனவர்களின் வாழ்வாதாரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பறந்து விரிந்த இந்த கடற்கரை. இந்த பறந்து விரிந்த கடற்கரையை பன்னாட்டு கப்பல்களுக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கும் ஒன்றிய அரசாங்கம் தாரை வார்ப்பதற்கான காரணம் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இந்த மீன்வள மசோதாவினை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் பிரதமராக மன்மோகன் சிங் இருந்தபோது இந்த மீன்வள மசோதாவானது அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் நாளிலேயே பாராளுமன்றத்தில் எதிர்ப்பினாலும் மீனவ பிரதிநிதிகளின் எதிர்ப்பினாலும் உடனடியாக இந்த சட்டம் திருப்பி எடுக்கப்பட்டது. இரண்டாவதாக 2019 மீண்டும் இந்த சட்டமானது பாராளுமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அப்போதும் இந்த சட்டமானது மீனவர்களும் ஒட்டுமொத்த இந்தியர்களின் எதிர்ப்பினால் திருப்பி எடுக்கப்பட்டது. மறுபடியும் 2021ஆம் ஆண்டில் மோடி அரசால் இந்த சட்டமானது பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. தங்களுக்கு இருக்கும் மெஜாரிட்டியை பயன்படுத்தி இந்த சட்டத்தை சட்டமாக்கி விடலாம், இந்திய கடற்பரப்பை பன்னாட்டு முதலாளிகளுக்கும் கனிம வள கொள்ளையர்களுக்கும் தாரை வார்த்து விடலாம் என்று மோடி அரசாங்கம் நினைத்துக் கொண்டு இந்த சட்டத்தை 2021ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக கொண்டு வந்தார்கள். ஆனால் அப்போதும் அந்த சட்டம் மீனவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த இந்தியர்களின் எதிர்ப்பால் திருப்பி அடிக்கப்பட்டது. அதே சட்டத்தை தான் மீண்டும் தற்போது 2025ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர வேண்டும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கம். ஏன் எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும்? 4 முறை திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு சட்டமானது, மக்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்பினால் திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு சட்டமானது மீண்டும் மீண்டும் அந்த சட்டத்தினை கொண்டு வந்து சட்டத்தை மசோதாவாக நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் துடிப்பதற்கான காரணம் என்ன என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்றுமில்லை, மீனவர்களின் வாக்குகளை வாங்கி ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் ஒன்றிய அரசாக இருக்கட்டும், அதற்கு துணை போகும் மாநில அரசாக இருக்கட்டும், அவர்களுக்கு மீனவர்கள் வாக்குகளாக மட்டுமே தெரிகிறார்கள். மீனவருக்கு ஒரு பிரச்சனை வந்தால், மீனவன் கடலிலே பாதிக்கப்பட்டால், ஒக்கி புயலின் போது செத்து கடலிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த பிணத்தையாவது எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்ன போது அப்போதைய நிதியமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன பதில் இருட்டிவிட்டது. இருட்டிலே எங்கே போய் தேடுவது மீனவர்களின் உடல்களை? அன்பார்ந்தவர்களே, இருட்டிவிட்டது, இருட்டிலே மீனவர்களின் உடலை எங்கு போய் தேடுவது என்று சொன்ன மறுகணமே இங்கிருந்து விசைப்படகுகள் புறப்பட்டு ஆழ்கடலிலே பல 100 மைல் நாட்டிக்கல் தொலைவில் சென்று மிதந்து கொண்டிருந்த தங்கள் சொந்தங்களின் உடல்களை அள்ளிக்கொண்டு கரை கொண்டு சேர்த்தன. இந்திய கப்பல்களும் இந்திய மிலிட்டரியும் ராணுவமும் இந்திய கப்பல் படையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு நிகழ்வில் இந்திய மீனவர்கள், அதுவும் நமது பகுதியை சேர்ந்த மீனவர்கள், தங்களது அன்பு சொந்தங்களின் உடல்களை மாறிக்கொண்டு அதே அரசு பிரதிநிதிகளின் முன்னிலையில் போட்டார்கள். இப்போது இருட்டியாகிவிட்டது. இருட்டிலும் எங்கள் உடல்களை கண்டுபிடிக்க எங்களால் முடிந்தது. ஒரு பல கோடி கப்பல் படைகளை வைத்திருக்கும் ஒரு இந்திய அரசாங்கத்தால் இதை செய்ய முடியவில்லை என்று கேட்டார்கள். முதலில் இந்திய அரசாங்கம் உலக வர்த்தக மையத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த மீன்வள மசோதாவை கொண்டு வர துடிக்கிறார்கள். உலக வர்த்தக மையத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்னவென்றால், அவர்கள் கடலை 3 வகையாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். கடல் கரையில் இருந்து 12 மைல் கடல் நாட்டிக்கல் வரை அது அண்மை கடல். அண்மை கடல் என்றால் அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறது. இங்கு கடலுக்கு தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் மாநில அரசின் அனுமதியோடு தான் நீங்கள் கடலுக்கு செல்ல வேண்டும். அது இருக்கட்டும், அந்த கதைக்கு பின்னால் வருவோம். அடுத்ததாக 12 நாட்டிக்கல் முதல் 200 நாட்டிக்கல் மைல் வரை இதைத்தான் அவர்கள் எக்ஸ்க்ளூசிவ் எகனாமிக் ஜோன் என்று சொல்கிறார்கள், EEZ என்று. அதாவது கடல் வளம் கொட்டி கிடக்கக்கூடிய பகுதி 12 நாட்டிக்கல் மைலில் இருந்து 200 நாட்டிக்கல் மைல் தொலை வரை இந்த எக்ஸ்க்ளூசிவ் எகனாமிக் ஜோனை தான் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் கனிம வள கொள்ளையர்களுக்கும் வாரி கொடுப்பதற்காக உலக வர்த்தக மையத்தில் மோடி அரசாங்கம் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன் அடிப்படையில் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி ஒரு மசோதாவை சட்டமாக்கி அதன் அடிப்படையில் பன்னாட்டு கப்பல்கள் வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் எகனாமிக் ஜோன், அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் மீன்பிடித்து செய்வதற்கு நமது மீனவர்கள் இடையூறாக இருப்பதால் அவர்கள் இந்த மீனவர்களை அந்த கரையில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த மசோதாவை சட்டமாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே,
மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதித்து மீனவர்களை அழித்து கொண்டு வரக்கூடிய எந்த சட்டமாக இருந்தாலும், பாராளுமன்றமாக இருந்தாலும், சட்டமன்றமாக இருந்தாலும் தூக்கி எறியப்படும். இன்னும் 6 மாதங்களில் தமிழ்நாட்டிற்கு தேர்தல் வரப்போகிறது. 2006 மே மாதம் தேர்தலுக்கு பிறகு தளபதி மக்களின் முதல்வராக ஆட்சியில் அமர்ந்த பிறகு இந்த சட்டம் என்ன, பொதுமக்களை பாதிக்கும் எல்லா சட்டமும் சுக்குநூறாக்கப்படும், தகர்த்தெறியப்படும். பொதுமக்களுக்காகத்தான். எங்கே தாவேக்காவிற்கு கொள்கை எங்கே இருக்கிறது, கோட்பாடு எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார்கள். நான் சொல்கிறேன், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். இதைவிட என்ன கொள்கை உங்களுக்கு தேவை இருக்கிறது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனை மட்டுமல்ல, எல்லா உயிர்களையும் சமமாக நடத்த வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும். இதை விடுத்து வேற என்ன கொள்கை தேவை?